கணேசப்பட்டருடைய குருகுலத்தில் சிவதாசன்கிற இளைஞன் கல்வி பயின்று வந்தான். 15 வயது வரைக்கும் எல்லாமே கற்றதுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியலை. அதை பற்றி அவன் தன்னுடைய குரு கிட்டவே கேட்டான். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நீ எவ்வளவுதான் கற்றிருந்தாலோ உன்னுடைய மனசை ஒரு நிலையில் வைக்க பழகிக்கணும். அதுக்கு நீ கொஞ்ச காலம் தவம் செஞ்சால் கடவுள் உனக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே சிவதாசனும் காட்டுக்கு போய் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து தவம் செய்ய தொடங்கினான். காய்கனி கிழங்கு இதையெல்லாம் புசித்து காட்டில் அவன் கடுமையாக 7 வருடங்கள் தவம் புரிஞ்சும் கடவுள் அவனுக்கு முன்னாடி தோன்றவே இல்லை. ஒரு தடவை அந்த வழியாக போன அவனுடைய குருவான கணேசப்பட்டர் அவனை பார்த்து, அடடே எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டார். சிவதாசன் அதுக்கு, குருவே, நான் கடுமையாக தவம் புரிந்தும் கடவுள் எனக்கு முன்னாடி வரலையே அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட குரு, நீ உன்னுடைய மனசை ஒரு நிலையில் நிறுத்தி தவம் செய்யலைன்னு தெரியுது. கவலைப்படாத, நான் இப்போ மணிப்புர நாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அங்கிருந்து திரும்பி வந்து உன்னை பார்த்து உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்கிற அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த சமயத்தில் மணிப்புர மன்னனுக்கு ஒரு சிக்கலான நிலைமை உருவாகி இருந்துச்சு. அவனோட பொக்கிஷ அதிகாரி இறந்து விட்டதால் அந்த பதவிக்கு திறமையான ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டி வந்துச்சு. முன்னாள் பொக்கிஷ அதிகாரி பொக்கிஷம் வைக்கப்பட்டிருந்த கட்டடத்துக்கு நேர் எதிரிலேயே இருந்த வீட்டில் வசிச்சுக்கிட்டு பொக்கிஷத்தை அல்லும் பகலும் கண்ணும் கருத்துமா பாதுகாத்து வந்தார். அங்கே ஒரு எறும்பு கூட நுழையாதபடியும் ஏதாச்சும் சின்ன சத்தம் ராத்திரி நேரத்தில் கேட்டால் கூட ஓடி போய் பார்த்து ஆபத்து எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்து திருப்தி அடைஞ்சு திரும்பி வருவார். அவரை மாதிரியான ஒருத்தர் கிடைப்பாரா அப்படின்னு தான் மன்னன் கவலைப்பட்டுட்டு இருந்தான். அப்போ அந்த பதவிக்கான எல்லா தகுதிகளும் தமக்கு இருப்பதா சொல்லிட்டு விந்தன், சந்திரன், சுந்தரம் அப்படிங்கிற 3 பேர் மன்னனுக்கு முன்னாடி வந்தாங்க. அந்த 3 பேரில் விந்தன் இசைக்கலைஞன், சந்திரன் கடவுள் பக்தன், சுந்தரம் நல்லா உழைக்கிறவ. 3 பேரும் தத்தம் துறைகளில் ரொம்ப சிறந்து விளங்கியதால் அவங்களில் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு மன்னன் குழம்பி கொண்டிருந்தான். இந்த சமயத்தில் தான் கணேசப்பட்டர் மன்னனை பார்க்கறதுக்காக வந்தார். மன்னன் அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அதுக்கு தீர்வுக்கான வழி சொல்லுமாறு அவர்கிட்ட வேண்டினான். கணேசப்பட்டர் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு, பொக்கிஷதாரர் பதவிக்கு நீங்கள் தகுதி பெற்றவர்களா அப்படின்னு பரீட்சித்து பார்க்க விரும்புகிறேன். சிவதாசன்கிறவன் ஒரு காட்டில் ஒரு பெரிய ஆலமரத்துக்கடியில் அமர்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி விந்தன் 2 மணி நேரம் தொடர்ந்து பாடணும். இப்படி விந்தன் பாடிட்டு இருக்கிறப்ப சந்திரன் முட்கள் உள்ள மலர்கள் 100 பறிச்சுக்கிட்டு வரணும். சுந்தரம் அதே 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஆலமரத்துக்கு எதிரில் உள்ள மரத்தை வெட்டி வீழ்த்தி விறகுகளாக்கணும். இதுதான் உங்களோட பரீட்சை அப்படின்னு சொன்னார். அவங்களும் அதுக்கு சம்மதிச்சாங்க. கணேசப்பட்டர் அவங்களையும் மணிப்புர மன்னனையும் சில வீரர்களையும் தான் கூடவே கூட்டிக்கிட்டு சிவதாசன் தவம் செய்கிற இடத்த அடைஞ்சார். கடுமையாக தவம் செஞ்சுட்டு இருக்கிற சிவதாசனை பார்த்து மன்னன் வியப்படைஞ்சான். விந்தன் அவனுக்கு முன்னாடி அமர்ந்து பாடத் தொடங்கினான். சந்திரன் முட்களுள்ள மலர்களை பறிக்க தொடங்கினான். சுந்தரம் அங்கே எதிரில் இருந்த மரத்தை வெட்டத் தொடங்கினான். அவங்க 3 பேரும் அவங்கவுங்க வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறப்ப சில வீரர்கள் வீல்னு கத்துனாங்க. 2 வீரர்கள் வாட்போர் புரிய தொடங்கினாங்க. ஒரு வீரன் புலி மாதிரி உரிமை கோட்டான் போல கத்தி ஆற்றுல வெள்ளம் வருது அப்படின்னு கூக்குரலிட்டா. இப்படி 2 மணி நேரம் கழிஞ்சுது. விந்தன் அந்த நேரத்துக்குள்ள 30 பாடல்களை பாடி முடிச்சான். சந்திரன் முட்களுள்ள 100 மலர்களை பறிச்சுக்கிட்டு வந்தான். சுந்தரம் மரத்தை வெட்டி ஒரு வண்டி நிறைய விறகுகளை சேமிச்சான். சிவதாசனும் தியானத்தில் மூழ்கி இருந்தான். கணேசப்பட்டர் அந்த 3 பேர்கிட்டவும், இங்கே பாருங்கப்பா, நான் சொன்ன வேலைகளை குறித்த காலத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்கள் உங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டிருந்தப்ப உங்களை சுற்றி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். 3 பேருமே, எதுவும் நடக்கலையே, நாங்கள் எங்களுடைய வேலைகளில் முழு கவனத்தை செலுத்தியவாறு இருந்ததால் எங்களை சுற்றி என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அதை கேட்ட கணேசப்பட்டர் புன்னகை புரிந்தார். அதுக்கப்புறமா அவர் சிவதாசான்னு நிறைய தடவை கூப்பிட்டார். தியானத்தில் மூழ்கி இருந்தவன் கண் விழிச்சு பார்க்கவே இல்லை. எல்லாரும் அவன் தியானம் கலைஞ்சு எப்போ எழுவான்னு காத்திருந்தாங்க.
மாலை நேரத்தில் சூரியன் மறையறப்பதா சிவதாசன் தியானம் கலைஞ்சு எழுந்தான். மன்னன் அவனோட கடுமையான தவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். கணேசப்பட்டரும், சிவதாசா, இன்னைக்கு உன்னுடைய தவத்துக்கு எந்தவித இடைஞ்சலும் ஏற்பட்டு விடலையே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் இல்லைன்னு சொல்கிறது மாதிரி தலையசைச்சு, குருவே, இன்னைக்கு காலையில் நான் தவம் செய்கிறப்ப ஒரு யானையை ஒரு சிங்கம் துரத்துச்சு. இதுக்கப்புறம் 4 மான்கள் துள்ளி குதிச்சு ஓடிச்சு. யாரோ ஒருத்த 30 பாடல்களை பாடினான். இன்னொருத்த உசு உசுன்னு சொல்லி தன்னுடைய கையில் முள் குத்துறத பொருட்படுத்தாம முள்ளுள்ள மலர்களை பறிச்சான். இன்னொருத்த விறகு வெட்டிட்டு இருந்தான். நடுவில் வீல் வீலுங்கிற கத்தலும் 2 பேர் வாட்போர் புரிந்த சத்தமும் புலியுடைய உருமலும் கோட்டானுடைய கூவலும் கேட்டுச்சு. யாரோ ஆற்றுல வெள்ளம் வருவதா எச்சரிக்கை செஞ்சாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பல முறை கூப்பிட்டீங்க. இப்படி பல இடைஞ்சல்கள் என்னுடைய தவத்துக்கு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் தவம் செஞ்சிட்டு இருந்தேன். குருவே, இப்போ சொல்லுங்க, என்னுடைய மனசு ஒரு நிலையில் தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட கணேசப்பட்டர் புன்னகை புரிந்தவாறே மன்னனை பார்த்து, மன்னா, விந்தனும் சந்திரனும் சுந்தரமும் தம்முடைய தொழில்களில் முழு ஈடுபாடு கொண்டவர்கள் தான். ஆனால் அவங்க அந்த துறையில் மட்டும்தான் திறமை மிக்கவங்க. நீங்கள் சிவதாசனுடைய செயலை நேரில் பார்த்தீங்க. அதனால் பொக்கிஷதாரர் முன்பு வசித்த வீட்டை என்னுடைய சீடன் சிவதாசனுக்கு கொடுத்து அவனையே பொக்கிஷதாரராக நியமியுங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட மன்னனும் மகிழ்ந்து போய், என்னோட பிரச்சனையை தீர்த்து வச்ச தங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னான். கணேசப்பட்டர் சிவதாசன் கிட்ட, சிவதாசா, நீ கேட்டபடி உன்னுடைய எதிர்காலம் என்னங்கிறத உணர்த்திட்ட. இந்த பதவியை நீ திறன்பட வகித்து நல்லதொரு பெண்ணை மணந்துக்கிட்டு இன்பகரமான இல்வாழ்க்கையை நடத்திவா அப்படின்னு ஆசிகள் கொடுத்துட்டு அங்கிருந்து போனார். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, விந்தனும் சந்திரனும் சுந்தரமும் தம்முடைய வேலைகளில் ஈடுபட்ட போது வேற எதையும் கவனியாமல் விந்தன் பாடிக்கொண்டே இருந்தான். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்க்கவில்லை. சந்திரனும் மலர்களை பறிப்பதில்தான் கவனமாக இருந்தான். அவனும் தன்னை சுற்றி நடப்பதை அறியவில்லை. சுந்தரமும் விறகு வெட்டுவதில் ஈடுபட்டு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்க்கவே இல்லை. தம்முடைய வேலைகளை செய்தார்கள். ஆனால் சிவதாசனோ தவம் செய்யும்போது தன்னை சுற்றிலும் என்ன நடந்தது என அறிந்து கூறியவன். இவர்களில் சிவதாசனை பொக்கிஷதாரர் பதவிக்கு கணேசப்பட்டர் ஏன் தேர்ந்தெடுத்தார்? என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, பொக்கிஷதாரர் பதவியில் இருப்பவன் பொக்கிஷத்தில் உள்ளதை பாதுகாப்பதற்காக மட்டுமல்லாமல் பொக்கிஷம் இருக்கும் இடத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் கவனித்து அறிந்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். விந்தன், சந்திரன், சுந்தரம் ஆகிய 3வரில் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் பொக்கிஷத்தை மட்டும் பாதுகாத்து கொண்டிருப்பார்களே ஒழிய அதை சுற்றி என்ன நடக்கிறது, எத்தகைய ஆபத்துக்கள் வரலாம் என்றெல்லாம் கவனிக்க மாட்டார்கள். சிவதாசனோ ஒரு வேளையின் எல்லா அம்சங்களையும் கவனித்து செயல்படுபவன். எனவேதான் கணேசப்பட்டர் அவனை பொக்கிஷதாரனாக்கும்படி மன்னனிடம் கூறினார் அப்படின்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.